இது வந்து 3 விதமான புட்டு செஞ்சுருக்குறாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புட்டு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து சக்கரவள்ளி கிழங்குல வச்சு புட்டு செஞ்சு காமிச்சிருக்குங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கான சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துருக்குறேன். இது தோல் நீக்கிட்டு துருவிட்டு வந்துடுறேன். 2 கப்பு ரவை எடுத்துருக்குறேன். 2 கப்பு ரவையை ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற விட்டுடலாம். லேசாக அந்த முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. தண்ணி எவ்வளோ ஊற்றிருக்கிறோன்னு சொல்லிவிட்டு கிளறி பார்க்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு லேசாக கிளறி பாருங்கள். தண்ணி ஆயிடக்கூடாது, அதனால் லேசாக கிளறி விட்டுக்கிறேன். நம்ம சக்கரவள்ளி கிழங்குலுமே நல்ல ஈரம் இருக்கும், அதனால் பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க. ரவை ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள சக்கரவள்ளி கிழங்க தோல் நீக்கி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேங்க. சக்கரவள்ளி கிழங்க துருவி எடுத்துக்கலாம். ரவை ஊறிட்டு இருக்குது, இதை துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லோரும் அரிசி மாவில் புட்டு பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ரவையில் புட்டு பண்ணி காமிக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு போட்டு ரவையில் புட்டு பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. திருவி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்க ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். நல்லா ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸாக. ரவையை ஊற வச்சுருக்கிற ரவையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ரவையும் சேர்த்துக்கோங்க. நமக்கு சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி. நம்ம வந்து 2 கப்பு ரவை எடுத்துருக்குறோம். ரவையுமே கொஞ்சம் ஊறிடுச்சு. 2 கப்பு ரவை எடுத்துருக்குறோம். அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு ஒரு கப்பு இருக்கும். நம்ம வந்து நாட்டு சக்கரை ஒரு பாதி கப்பு எடுத்துருக்குறேன், அது கொட்டிக்கலாம். 1/2 கப்பு எடுத்துருக்குறேன், இல்லை ஒரு 1/2 கப்பு சீனி எடுத்துருக்குறேன், அதையும் சேர்த்து கொட்டிக்கலாம். தேங்காய் 1 கப்பு திருவி வச்சுருக்கிறேன், அதையும் கொட்டிக்கலாம். இது வந்து பால் ஊற்றி செய்யலாம். பால் ஊற்றினா ஒரு நாளில் சாப்பிட்றணும். இது வந்து 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதா இருந்தால் பால் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் பால் ஊற்றி செய்யுங்க. ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு 5-6 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா கட்டி இல்லாமல் கிளறிடுங்க. ரவை வந்து லேசாக கட்டி இருக்கும், அது சேர்த்து நான் ஊற வச்சுருக்குறோம்ல, அதனால் கட்டியிருக்கோம், அதெல்லாம் சேர்த்து கிளறி விட்டுருங்க. நல்லா சீனி கிழங்கோட மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இதுதாங்க பதம் பாருங்க. புட்டு பிடிக்கிற அளவுக்கு வரணும், இதெல்லாம் வந்தால் போதும். சீனி கிழங்குலே இனிப்பு இருக்கும். டேஸ்ட் பார்க்கலாம், இனிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. வேக வைக்க முன்னாடியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இனிப்பு கரெக்டாக இருக்குங்க. கலந்து விட்டாச்சு. இட்லி தட்டில் புட்டு பிடிச்சி வச்சிடலாம். இந்த மாதிரி இட்லி மாதிரியும் வைக்கலாம், இப்படி இட்லி மாதிரி செய்யலாம், புட்டு மாதிரியும் செய்யலாம். உருண்டையாகவும் பண்ணலாம். ஒரு உருண்டை எல்லாம் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஒரு உருண்டை, இந்த மாதிரி ஒரு புட்டு, இந்த மாதிரி ஒரு இட்லி மாதிரி ஒரு ஷேப்பு, இந்த 3 ஷேப்பிலும் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஒரு 3 ஷேப்பில் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. வந்து சீனி போட்டு பண்ணணுன்னா சீனி போட்டு பண்ணிக்கோங்க, இல்லைன்னா
நம்ம நாட்டு சர்க்கரை போட்டு தனியாக பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டுமே சேர்த்து பண்ணியிருக்கிறேன். எது பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுருங்க. தண்ணி கொதிக்க வரைக்கும் ஸ்பீடாக வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்த உடனே மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. வந்து இட்லி குக்கரில் வச்சாச்சு. மூடி வச்சு 20 நிமிஷம் வேக விட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன். 3 நிமிஷம் ஹையாக வச்சுக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வேகட்டும். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். மூடி வச்சு வேக வச்சு எடுத்து வந்து காமிக்கிறேன். வந்து பார்க்கலாமா? பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்ல வாசமாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இறக்கும் போதே அவ்வளோ வாசனையாக இருக்குது. சூடாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. சக்கரவள்ளி கிழங்கு சிலவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களுமே நல்லாவே சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அங்கே புட்டு எடுத்து அரேஞ்ச் பண்ணும்போதே அவ்வளோ வாசமாக இருக்குது. வந்து டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வீடியோ பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸுங்க. இனிமேல் கமெண்ட் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்ஸுங்க.